அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புது வருடம் வருஷ பிறப்பு வருது பதிலையா சித்திரை வருஷ பிறப்பு வரும்போது அதை நம்ம எப்படி கொண்டாடலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் விசுவா வசு அப்படிங்கிற ஒரு வருஷம் வருது. இது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். ஏன்னா தமிழ் மாதத்தில் எப்படி 12 மாதங்கள் இருக்கும், அதேமாதிரி தமிழில் 12 ஆண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டுகள் தான் ஒரு பேர் வரும். இதில் இந்த வருஷம் விசுவா வசு வருஷம் வந்திருக்கு. இது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கும். இது எப்படின்னு பார்க்கும்போது அதாவது லாஸ்ட்டாக பங்குனி முடியுதுன்றது பங்குனி மீனத்தில் இருக்கும். மேஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா, அதனால தான் உங்களுக்கு சித்திரை மாதம் முதல் நாளை நம்ம வருஷ பிறப்பாக கொண்டாடுறோம். நம்ம அதனால தான் இந்த வருஷம் நம்ம எப்படி கொண்டாடணும்னு சொல்லி பார்க்கும்போது, நார்மலாக கேரளாவில் பார்த்திங்கன்னா கனி காணுதல் சொல்லுவாங்க, விஷுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் நைட்டே ஒரு தாம்பாளத்தில் கண்ணாடி வச்சு ஒரு மங்கள பொருள்கள்லாம் வெத்தலை பாக்கு, பழம், பூ, அதுக்கப்புறமா மஞ்சள், இந்த மாதிரி மங்கள பொருள்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் முக்கணிகள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. முக்கணிகளாக மா, பலா, வாழை இது மூணுத்தையும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பணம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் நகைகள்லாம் இருந்ததுன்னா நகைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா ஒரு வைப்ரேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் அந்த இடத்துல எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வச்சுட்டு முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி பூஜை ரூமில் ஃபஸ்ட்டே முதல் நாளே க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து வந்தவுடனே கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த மங்கள பொருள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் இப்போது எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல விஷயந்தான் இதுவும். ஏன்னா நல்லதை பார்க்கும்போது தானே நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது காலையில் எழுந்தவுடனே அன்றைக்கி தலைக்கு குளிக்கலாம். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி மாசப்பிறப்பு இல்லையா, மாசப்பிறப்புன்றதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஏன்னா பிதர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. தர்ப்பணம் பண்ணலைனாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது மாசப்பிறப்பு அன்றைக்கி சொல்லுவாங்க ஜென்ரலாக. தர்ப்பணம் பண்ணுறவங்க தர்ப்பணம் பண்ணலாம், தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க ஓகே. ஆனால் இந்த பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது அன்றைக்கி நம்ம எப்படி தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி பிதர்கள் வழிபாடும் கண்டிப்பாக உண்டு. தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைன்னா காக்காவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சாதமாக அது வைக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சமையலில் கண்டிப்பாக மாங்காய் பச்சடி பண்ணுவாங்க. இந்த மாங்காய் பச்சடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுப்பாங்க, வெல்லம் இருக்கும், வேப்பம்பூ இருக்கும். இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பச்சடியாக பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அறுசுவையும் அதில் சேரணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கலந்து செய்வாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நல்லது மட்டும் இல்லை, கெட்டது எல்லாமே நடக்கும் இல்லையா, அத்தனையும் நம்ம சமாளிக்க முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த மாங்காய் பச்சடியை கம்பல்சரி இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நமக்கு எல்லாமே கலந்து வரும்போது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூட்சமமாக நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே வாழ்க்கைன்னா நல்லது வரும் கெட்டது வரும்ன்றதுனால இந்த மாதிரி அதுக்காக தான் இந்த பச்சடியே ரெடி பண்ணி வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னு பார்க்கும்போது இந்த இது இப்போ தான் வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த மாங்காவாக இருக்கட்டும், வேப்பம்பூவாக இருக்கட்டும், இதெல்லாம் பூத்து குலுங்கும். ஏன்னா வசந்த காலத்தில் தான் பூக்கள்லாம் நிறையா வரும், காயெல்லாம் நிறையா காய்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் கூட காய்க்கும், நிறையா பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. அதனால தான் அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் வீட்டில் சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. இப்போ அது வீட்டில் செய்ய முடியறதில்ல. சப்போஸ் வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. இப்போவும் கோவிலெலாம் பஞ்சாங்கம் வாசிக்கிறது இருக்காங்க. கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கும் போது அதெல்லாம் நம்ம கலந்துண்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் என்ன இந்த வருஷத்துக்காக என்னென்ன நடக்கும் நடக்காதுன்றது அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதை பற்றி படிப்பாங்க அவங்க, அதை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக புது வருஷம்னா காலையில் எழுந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணி சாப்பிட்றது, கோவிலுக்கு போகிறது, பஞ்சாங்கம் வாசிக்கிறது பண்ணணும். இவ்வளோ தான். நம்ம வீட்லேயே பண்ணும்போது பஞ்சாங்கம் வாசிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த சாஸ்திரிகள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு விசிறி இதெல்லாம் கொடுத்து நீர், மோர், பானகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க, விநியோகம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு போகிறதா இருந்தால் எங்கே கோவிலில் எந்த கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கிறாங்களோ அங்கே போய் நம்ம கலந்துக்கலாம்.
ஸோ இந்த வருஷத்தை எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.